ஹலோ யோஸ், இன்றைக்கி இந்த பகுதியில் அடுத்து நம்ம அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன்ஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிற காலேஜ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி மூலிமா ஓகேங்களா, யூனிவர்சிட்டி காலேஜஸ்க்கான அட்மிஷன்ஸ், தென் கான்ஸ்டியூஷன் ஆஃப் காலேஜஸ்க்கான அட்மிஷன்ஸ், தென் வந்து அஃபிலியேட்டட் காலேஜஸ்க்கான அட்மிஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி மூலிமா தான் உங்களுக்கு வந்து அட்மிஷன்ஸ் வந்து அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ஸ்டடீஸ்க்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இது மூலிமா தான் அட்மிஷன்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. அட்மிஷன்ஸ் 2025-26 தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி மூலிமா வர யூஜி அண்ட் டிப்ளமா ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஓப்பன் ஆகிட்டுருக்கு. இங்கே என்னென்ன ப்ரோக்ராம் இருக்குது, எப்படி அப்ளை பண்ணுறது, இப்படி ஃபுல் டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி அட்மிஷன்ஸ் ரிலேட்டடாக எல்லா தகவலுமே உங்களுக்காக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். இது எல்லாமே நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு இருக்குது, அதில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. தென் இன்ஜினியரிங் கட் ஆஃப் பார்க்குறவங்களுக்கும் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் 2025 நம்ம அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். தென் அதுவும் தமிழ்நாடு இன்ஜினியர் அட்மிஷன் சொல்லிட்டு பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்கான வீடியோவுக்கு நம்ம போயிடுவோம். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் 2025-26. தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி ஆக்சுவலாக இந்த யூனிவர்சிட்டி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்குது. ஓகேங்களா, ஃபஸ்ட் நம்ம கூகுளில் போய்ட்டு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைப் பண்ணிடுவோம். ஓகேங்களா, அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூரில் இருக்குது. பட் இந்த கோயம்புத்தூர்லேருந்து தான் உங்களுக்கு தமிழ் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியிலேருந்து உங்களுக்கு மீதி இருக்க கான்ஸ்டியூஷன் ஆஃப் காலேஜஸ், அஃபிலியேட்டட் காலேஜ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த வெப்சைட் போனாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஜி அண்ட் பிஜி டிப்ளமோ 2025-26 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுறது இந்த ப்ரொசீஜர்ஸ் வந்து இங்கே நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இங்கே இருக்குது. நான் அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ கொடுத்துருக்குறாங்க. தென் டிப்ளமா அப்ளிகேஷன் தனியாக வீடியோ கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, தென் நீங்கள் ப்ரௌச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அட்மிஷன் ப்ரௌச்சர்ஸ் 2025-26 வந்து அதுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. தென் டிப்ளமா ப்ரோக்ராம் தனியாக கொடுத்துருக்காங்க. அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இருக்கிறதுக்கு தனியாகவே ப்ரௌச்சர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ரிஜிஸ்ட்ரேஷன் கைட்லைன்ஸ் இருக்குது, உங்களுக்கு கொஷின்ஸ்க்கான அதுக்கும் லிங்க் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, ஃபஸ்ட் நம்ம ப்ரௌச்சர்ஸ் பார்த்துருவோம். ஓகேங்களா, ப்ரௌச்சர்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி. ஓகேங்களா, அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ரௌச்சர்ஸ் கான்டாக்ட் நம்பர் இது தான். ஓகேங்களா, கான்டாக்ட் பண்ணுறோம், ஏதாச்சும் டவுட் இருந்தால் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி. ஓகேங்களா, இங்கே அக்ரிகல்ச்சர் சயின்ஸில் வந்து டோட்டலாக 8 ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. தென் பிஎஸ்சி ஹானர். ஓகேங்களா, அக்ரிகல்ச்சர் சயின்ஸில் வந்து 8 ப்ரோக்ராம். பிஎஸ்சி ஹானர் அக்ரிகல்ச்சர், தென் பிஎஸ்சி ஹானர் அக்ரிகல்ச்சர் தமிழ் மீடியம் இருக்குது. தென் பிஎஸ்சி ஹானர் ஹாரிகல்ச்சரில் தமிழ் மீடியம் இருக்குது. தென் பிஎஸ்சி ஹானர் ஃபாரஸ்ட்ரி இருக்குது. தென் பிஎஸ்சி ஹானர் செரிகல்ச்சர் இருக்குது. பிஎஸ்சி ஹானரில் வந்து ஃபுட் நியூட்ரிஷன் டயபெட்டிஸ் இருக்குது. தென் அது பிஎஸ்சி ஹானரில் அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. தென் அக்ரிகல்ச்சர்ஸ் டெக்னாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, தென் பிடெக் பயோடெக்னாலஜி, தென் பிடெக் இன்ஜினியரிங் அண்ட் எனர்ஜி என்வரன்மெண்டல் இன்ஜினியரிங் இருக்குது. தென் பிடெக்கில் அக்ரிகல்ச்சர் இன்ஃபார்மேஷன் டெக்னாலஜி இருக்குது. தென் பிடெக்கில் உங்களுக்கு பயோ இன்ஃபார்மேட்டிக்ஸ் இருக்குது. தென் பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் இருக்குது. சரிங்களா, இந்த கோர்சஸ்லாம் சொல்லியிருக்கிறாங்க. தென் அப்ளிகேஷன்ஸ் ஃபுல்லாகவே ஆன்லைனில் மட்டும்தான். ஓகேங்களா, மேண்டேட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் கான்ஸ்டியூஷன் காலேஜும் சரி, அஃபிலியேட்டட் காலேஜஸ் த்ரூ கவுன்சிலிங்காக இருந்தாலும் சரி, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் ரெண்டுத்துக்குமே இதில் மூலிமா நான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, ஃபஸ்ட்டு இதில் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக என்னென்ன இருக்குன்னு சொல்லி ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, தென் ஃபஸ்ட் நம்ம காலேஜஸ் பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. இருக்கிற 14 கோர்சஸ்மே. தென் என்னென்ன காலேஜஸ் இருக்குது, காலேஜ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. டோட்டலாக காலேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நியர்லி 18 காலேஜஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, 18 காலேஜஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கோயம்புத்தூரில் அக்ரிகல்ச்சர் காலேஜ் ஆஃப் ரிசர்ச் இன்ஸ்டியூட். ஓகேங்களா, கோயம்புத்தூரில் இருக்குது. தென் அதேமாதிரி மதுரையில் அக்ரிகல்ச்சர் காலேஜ் ஆஃப் ரிசர்ச் இன்ஸ்டியூட் மதுரையில் இருக்குது. தென் தூத்துக்குடியில் விஓ சிதம்பரம்னா அக்ரிகல்ச்சர் காலேஜ் ரிசர்ச் இருக்குது. தென் திருச்சிராப்பள்ளியில் அன்பில் தர்மலிங்கம் அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இருக்குது. தென் திருவண்ணாமலையில் அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்குது. தென் புதுக்கோட்டையில் அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்குது. தென் தஞ்சாவூரில் டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதன் ரிசர்ச் காலேஜ் அண்ட் இன்ஸ்டியூட் இருக்குது. தென் கோயம்புத்தூரில் ஹாரிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்குது. தென் தேனியில் ஹாரிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்குது. தென் ஹாரிகல்ச்சர் காலேஜ் ஆஃப் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஃபார் உமன்ஸ்க்கு வந்து திருச்சியில் இருக்குது. தென் கோயம்புத்தூரில் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் அண்ட் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்குது. தென் திருச்சியில் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்குது. தென் மேட்டுப்பாளையம் ஃபாரஸ்ட் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட். தென் மதுரையில் கம்யூனிட்டி சயின்ஸ் ரிசர்ச் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்குது. தென் கிருஷ்ணகிரியில் ஹாரிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்குது. தென் செட்டிநாட்டில் வந்து அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்குது. தென் நாகப்பட்டினத்தில் இந்த அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட். தென் கரூரில் அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட். சரிங்களா, இதில் ஐஃபன் போடுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் டு சேஞ்ச் லொக்கேஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகி இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
தென் ஒவ்வொரு இதுலேயுமே பிஎஸ்சி ஹாரிகல்ச்சர்ஸ் வந்து எந்தெந்த காலேஜஸில் இருக்குது, அதுக்கான எத்தனை நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கோட்டாலையும் சொல்லியிருக்கிறாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் தமிழ் மீடியம் எங்கே இருக்குது, தென் பிஎஸ்சி ஹாரிகல்ச்சர் வந்து எங்கே இருக்குது, தென் பிஎஸ்சி ஹாரிகல்ச்சர் தமிழ் மீடியம் எங்கே இருக்குது, தென் பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் திருச்சியில் மட்டும் இருக்குது, தென் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்கில் செல்ஃப் சப்போர்ட்டிங் வந்து கோயம்புத்தூர் மட்டும் இருக்குது, தென் பிஎஸ்சி ஹாரிகல்ச்சர் ஃபாரஸ்ட் வந்து மேட்டுப்பாளையத்தில் மட்டும் இருக்குது, செரிகல்ச்சர் மேட்டுப்பாளையத்தில் மட்டும், தென் ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் வந்து மதுரையில் மட்டும், தென் பிஎஸ்சி பயோடெக்னாலஜி வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங் கோயம்புத்தூர் மட்டும், தென் அதேமாதிரி கோர்சஸ் எல்லாமே சிங்கிளாக இதுவே இருக்குது. ஓகேங்களா, கோர்சஸ் நிறைய கோர்ஸ் கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு தனித்தனியாகவே இருக்குது. தென் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ் சொல்லியிருக்காங்க. இப்போ அஃபிலேட்டட் காலேஜஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அஃபிலேட்டட் காலேஜஸ் வந்து நியர்லி வந்து ஒரு 26 காலேஜஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, 26 காலேஜஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஆதிபராசக்தி இன்ஜினியரிங் காலேஜ் ராணிப்பேட்டையில், தென் பெரம்பலூரில் தந்தை ரோவார் இன்ஸ்டியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட், இது மாதிரி வந்து நியர்லி ஒரு 26 காலேஜஸ் வந்து இருக்குது. தென் ஹாரிகல்ச்சர்ஸ் இது வந்து ஆக்சுவலாக என்ன பிஎஸ்சி அக்ரிகல்ச்சருக்கு சொல்லியிருக்காங்க. தென் ஹாரிகல்ச்சருக்கு 2 காலேஜஸ் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா, தென் அஃபிலேட்டட் காலேஜஸ் வந்து அதோட அட்ரஸஸ் வந்து எங்கெங்கே இருக்குது, அதோட ஃபோன் நம்பர் என்ன, வெப்சைட் என்ன, இது மாதிரி வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க ஒவ்வொன்றுத்தில் என்னென்ன இருக்குது. தென் இதில் மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இப்போ மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா, இந்த மைனாரிட்டி நான் மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன் சொல்லிட்டு தென் அட்மிஷன்ஸ் எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அட்மிஷன்ஸ் ப்ரொசீஜர்ஸ் வந்து மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. ஓகேங்களா, இதில் வந்து கன்வெர்ட் டு 50 மார்க்ஸ் கன்வெர்ட் பண்ணுவாங்க. இது 4த்தையும் இது வந்து 200 மார்க்ஸ் வந்து கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா, இதுதான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. தென் இது வந்து எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. ஓகேங்களா, தென் அப்படி இல்லைன்னா செகண்ட் குரூப் வந்து இது செகண்ட் குரூப் வந்து இதில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. ஓகேங்களா, ஃபோர்த் சப்ஜெக்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயோடெக்னாலஜியோ, மைக்ரோபயாலஜியோ, பயோகெமிஸ்ட்ரியோ, கம்ப்யூட்டர் சயின்ஸோ இது மாதிரி இதில் இருக்கணும். தென் அப்படி இல்லையா குரூப் 2லேயே ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி எடுத்தவங்களுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டகரியில் வந்து அந்த பிஎஸ்சி ஹானர் அக்ரிகல்ச்சர், தென் பிஎஸ்சி ஹானர் ஹார்டிகல்ச்சர், தென் ஃபாரஸ்ட்ரி, செரிகல்ச்சர், தென் பிடெக் பயோடெக்னாலஜி, பிடெக் பயோ இன்ஃபார்மேட்டிக், தென் அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி. ஓகேங்களா, தென் சேம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சேம் ப்ரொசீஜர்ஸ் வந்து தென் பிஎஸ்சி ஃபுட் நியூட்ரிஷன் டயபெட்டிஸ்க்கும் சொல்லியிருக்கிறாங்க. தென் சேம் அதே மாதிரி உங்களுக்கு கேட்டகரியில் பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங். ஆக்சுவலாக இதில் மேத்தமெட்டிக்ஸ் டெஃபினட்டாக கண்டிப்பாக தேவை. இல்லை பிடெக் ப்ரோக்ராமில் உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் கம்பல்சரி இதில் தேவை. நீங்கள் பிடெக் ப்ரோக்ராமில் மேத்தமெட்டிக்ஸ் இல்லாமல் சேரனா பயோடெக்னாலஜி மட்டும்தான் இங்கே நீங்கள் சேர முடியும். ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி இல்லாமல் இங்கே ஃபுட் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், இந்த எனர்ஜி என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எல்லாத்துக்கும் முன்னாடி மேத்தமெட்டிக்ஸ் டெஃபினட்டாக தேவை. சரிங்களா, உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் கன்வர்ஷன்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் வந்து மேத்தமெட்டிக்ஸ் இருந்துச்சுன்னா, மேத்தமெட்டிக்ஸ் படிக்கலைன்னா அப்படிங்களா பாட்னி ப்ளஸ் ஜுவாலஜி டேரெக்டாக எடுத்துருவாங்க. ஃபிசிக்ஸ் 10 மார்க்ஸ், ஃபிசிக்ஸ் 50, கெமிஸ்ட்ரி 50, தென் ரிமைனிங் 50 மார்க்ஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, இதுதான் வந்து ப்ரொசீஜர்ஸு. தென் வெக்கேஷனல் ஸ்ட்ரீம்ஸ்க்கும் உங்களுக்கு வெயிட்டேஜ் சொல்லியிருக்கிறாங்க. இங்கே மார்க்ஸ் பயாலஜி தியரி சப்ஜெக்ட்டு, தென் ப்ராக்டிகல் சப்ஜெக்ட் 4 சப்ஜெக்ட். சரிங்களா, அந்த ஆர்டர்லாம் சொல்லியிருக்காங்க. தென் ரிசர்வேஷன்ஸ் படி உங்களுக்கு ரிசர்வேஷன் தெரியும். உங்களுக்கு எல்லாமே வந்து குவாலிஃபை மார்க்ஸ் வந்து எவ்வளோ சொல்லிட்டு உங்களுக்கு மினிமம் ஓப்பன் கேட்டகரி 55 மார்க்ஸ் மினிமம் இருக்கணும். தென் 50% வந்து உங்களுக்கு பிசி அண்ட் பிசிஎம்மில் இருக்கணும். எம்பிசி 45%. தென் எஸ்சிஎஸ்டிக்கு நீங்கள் வந்து குவாலிஃபைங் சப்ஜெக்ட்ஸ் மார்க்ஸ் இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஏஜ் லிமிட் வந்து 25 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் தென் டிஸ்கண்டினியூ பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து சொல்லியிருக்காங்க இயர் ஆஃப் ஸ்டடீஸ் ஃபஸ்ட் செமஸ்டர் எலிஜிபிள் வந்து பண்ணியிருந்தாலும் இது மாதிரி வந்து டிஸ்கண்டினியூ பண்ணியிருந்தால் நீங்கள் டெஃபினட்டாக வந்து நீங்கள் பே மஸ்ட்டு. டிஸ்கண்டினியூ ஃபீஸ் வந்து 2 lakhs வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ரிசர்வேஷன்ஸ் பெர்சன்டேஜ் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, தென் ஸ்போர்ட்ஸ் ஒவ்வொரு கேட்டகரிக்குமே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, இதில் எல்லாமே நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கோங்க. நீங்கள் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுறது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேங்களா, மேஜர் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை கான்ஸ்டியூஷன் ஆஃப் காலேஜஸ்க்கு வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, கான்ஸ்டியூஷன் காலேஜ் மட்டும், அஃபிலேட்டட் காலேஜஸ் கிடையாது கான்ஸ்டியூஷன் காலேஜஸ்க்கு வந்து. சரிங்களா, சரிங்களா, மீதி ஒவ்வொரு அப்ளை பண்ணுற நீங்கள் ரிசர்வேஷன் கேட்டகரி ஏதாச்சும் நீங்கள் அப்ளை பண்ணுறது அதுக்கான ஃபார்ம்ஸில் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தென் அடுத்து வந்து அதேமாதிரி அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு தனியாக ப்ரௌச்சர்ஸ் வந்து தனியாகவே கொடுத்துருக்குறாங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுலேயே சேம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா
அக்ரிகல்ச்சரில். தென் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் இருக்குது. தென் பிஎஸ்சி ஹாரிகல்ச்சர் ஓகேங்களா. 120 சீட்ஸ், டோட்டல் 240 சீட்ஸ் இருக்குது. இதில் வந்து 100 சீட்ஸ் இருக்குது சரிங்களா. இதில் அக்ரிகல்ச்சரில் சொல்லியிருக்கிறது. அதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. தென் அதேமாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம டாக்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் வீடியோவும் கொடுத்துருக்குறாங்க. பட் ரிஜிஸ்ட்ரேஷன் கைட்லைன்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க சரிங்களா. ரிஜிஸ்ட்ரேஷன் கைட்லைன்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக பார்த்துருவோம். நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் கைட்லைன்ஸில் நீங்கள் ஃபஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லி கொடுத்தீங்கன்னா, நியூ ரிஜிஸ்ட்ரேஷனில் உங்களுக்கு நேமு, டேட் ஆஃப் பர்த், அப்ளிகேண்ட் மொபைல் மெயில் ஐடி, தென் பாஸ்வேர்ட் கேட்குறதுக்கு அதை கேப்சா என்ட்ரி பண்ணுறோம். தென் என்ட்ரி பண்ணோன்னே நீங்கள் கன்ஃபார்ம் சொல்லி கொடுத்தோன்னே உங்கள் மெயிலுக்கு உங்களுக்கு ஓடிபி அப்ளிகேஷன்ஸ் வந்து லிங்க் கொடுத்துருக்காங்க. தென் அதில் வந்து மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்திருக்கும். அதை வச்சு ஃபஸ்ட்டு வந்து சப்மிட் கொடுத்துருங்க. தென் சப்மிட் கொடுத்தோன்னே டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகும் ஓகேங்களா. டேஷ்போர்டு ஓப்பன் ஆனோடனே தென் ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகண்ட் ஃபில் பண்ணணும். இதில் வந்து உங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருங்க, ஜெண்டரு, நேட்டிவிட்டி, என்ன குரூப் படிச்சிருக்கீங்க, ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ஸ் என்ன இருக்குது, ஆனுவல் இன்கம் என்ன, ஃபாதர் மதர் இன்கம் என்ன, இந்த எம்இஎஸ் நம்பர் என்ன, தென் ஆதார் நம்பர், இது தென் கம்யூனிகேஷன் அட்ரஸ் இது எல்லாமே கொடுக்கணும். தென் அதுக்கப்புறம் எங்கெங்கே படிச்சிங்க 6th to 12th வந்து எங்கெங்கே படிச்சிருக்கீங்க அந்த டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். தென் 12th எவ்வளோ மார்க்ஸ் வந்து சப்ஜெக்ட் 1 சப்ஜெக்ட் 2 என்னென்ன மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அது. தென் அதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷன் ஆஃப் கோர்ஸ் செலெக்ஷன் ஓகேங்களா. என்னென்ன கோர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அதையும் கொடுத்துருப்பாங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் காலேஜஸ், ப்ரைவேட் காலேஜஸ் எல்லாமே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மேலேயே கொடுத்துருக்குறாங்க. அதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒவ்வொரு கோர்ஸ் என்னென்ன கோர்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு கோர்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ப்ரிஃபரன்ஸ் செலக்ட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துருக்குங்க. தென் அதுக்கப்புறம் நீங்கள் டாக்குமெண்ட் அட்டாச் பண்ண வேண்டியது இருக்கும். தென் உங்களோட ஃபோட்டோ காப்பி, ஃபோட்டோ, சிக்னேச்சர், தென் 10th 12th மார்க் ஷீட்டு, டிசி, கம்யூனிட்டி ஓகேங்களா. தென் கேஸ் அதர் கேண்டிடேட் என்ன ரெக்கார்டானா நீங்கள் பாஸ்போர்ட் இது மாதிரிலாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் ஃபைனலாக நீங்கள் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் கொடுக்க வேண்டிய நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். தென் அவ்வளோதான் ஓகேங்களா. இதுதான் இதில் கொடுத்துருக்கிறது ஓகேங்களா. இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குது. தென் இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணி முடிச்சது இதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். இப்போ நீங்கள் அப்படி இல்லையா இதில் வீடியோவும் கொடுத்துருக்குறாங்க, வீடியோவும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதுக்கான அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட்டு இதில் எதுவும் கொடுக்கல, வெப்சைட்டில் எங்கேயோ பார்த்தேன். இங்கே கொடுத்துருக்காங்க 8/6 வந்து லாஸ்ட் டேட் சொல்லியிருக்கிறாங்க இல்லைங்களா. 8/6 ஓகேங்களா. June 8 அன்றைக்கி லாஸ்ட் டேட் சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் அப்ளை பண்ணுறாங்க. அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக அட்மிஷன்ஸ் பார்க்குறவங்க தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆகிருச்சு ஓகேங்களா. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா June 8 வந்து லாஸ்ட் டேட்டு. இன்றைக்கே அப்ளை பண்ணிடுங்க. மேற்கொண்டு உங்கள் அட்மிஷன்ஸ் ரிலேட்டடாக வேறு தகவல் வேணால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் வேறு சந்திக்கிறேன். தேங்க்யூ.